ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் காமனான ஒரு விஷயம் தான். ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்பப்பெல்லாம் வந்து படலாம் அப்படின்னு பார்த்தபோது நம்மளோட மென்ஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி பிஃபோர் மென்ஸ்ட்ரேஷன் படலாம், ஆஃப்டர் அதாவது 5 நாள் பீரியட்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெள்ளைப்படலாம். இது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட்ரோஜன் லெவலில் நம்ம பாடியில் வந்து எப்பப்பெல்லாம் அதிகமாகுது அப்படின்னும் போது நமக்கு வந்து வெள்ளைப்படுறது ஒரு நார்மலான விஷயம் தான். இன்ஃபெக்ஷன் கண்டிஷனில் நம்ம வெஜினல் பார்ட்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா அப்பயுமே வந்து வெள்ளைப்படுறது வந்து ஒரு காமனான விஷயம் தான். ஸோ இதுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ க்ரானிக்காக வெள்ளைப்படுறவங்க மட்டும் நான் சொல்கிற இந்த வீட்டு உபயோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுறது மூலிமா உங்களுக்கு வெள்ளைப்படுறதோட சிம்டம்ஸ் வந்து குறையும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வாழைப்பூ இருக்குது இல்லைங்களா, அந்த வாழைப்பூவோட சாரை வந்து எடுத்துக்கிட்டு அது கூட வந்து பனங்கற்கண்டு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்டு வரும்போது இந்த வெள்ளைப்படுற சிம்டம்ஸ் வந்து குறையும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அத்திப்பால் வந்து எடுத்துக்கோங்க, அது கூட வந்து வெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வெள்ளைப்படுற சிம்டம்ஸ் வந்து குறையும். தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா விலாம் பிசின், பாதாம் பிசின் வந்து கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி ட்ரைஸ் வந்து எடுத்துகிட்டு வரும்போதும் உங்களுக்கு இந்த வெள்ளைப்படுறதோட சிம்டம்ஸ் எல்லாமே வந்து குறையும். தேங்க்யூ.